இன்றைக்கி நம்ம வந்து மினி டோனட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன் பெரிய டோனட் செய்யலைன்னு கேட்காதீங்க, எனக்கு மினியேச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி மினி டோனட் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடிய பொருள் பவுல். ஓகே, இப்போ இந்த பவுலில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் மைதா சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய பிஞ்ச் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. இப்போ வந்து இதை நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலக்கி ஒரு பரோட்டா மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். பரோட்டா செய்ய முடியலனாலும் இதை வச்சு நம்ம டோனட் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து விஸ்கர் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்லா அப்படி அழுத்தி கொடுத்து நல்லா அப்படியே மாவெல்லாம் சேர்ந்து ஒரே பதமாக வரணும். ஓகேயா, அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக மைதா லைட்டாக பால் அப்படியே ஊற்றி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நிறையா தான் ஓகேன்னு சொல்கிறாமோ, பரவாயில்ல. ஓகே, இதோ இது மாதிரி எல்லாம் ஒன்றா வர வரைக்கும் நல்லா வந்து பசஞ்சிக்கணும். இப்போ வந்து நான் அதை அந்த பவுலில் வச்சுட்டு லைட்டாக பட்டர் எடுத்து அது மேலே ஃபுல்லாக தடவிடுறேன். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். மேற்கொண்டு நம்ம இன்னும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஈரத்துணியை வந்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அது மேலே போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த மாவை வந்துட்டு தேய்ச்சிட்டேன் ரவுண்டாக. இது எனக்கு தெரிஞ்ச ரவுண்டில் நான் தேய்ச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஹேட்ஸ் அண்ட் மில்க் ஷேக் மூடி இருக்கும்ல, அந்த மூடி வச்சு பெரிய ரவுண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாசிலில் இருக்கிறதுல வச்சு குட்டி ரவுண்டு போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரவுண்டு போட்டுக்கோங்கப்பா. அவ்வளவு நேரம் அழுத்தி பண்ணியும் கடைசியில் நம்ம ரிசல்ட்ஸ் மனசு தளர விடாமல் இன்னொரு தடவை நான் திரும்ப பண்ணுறேன். இந்த தடவை வேறு மூடி வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 9 குட்டி டோனட் அண்ட் ஒரு பெரிய டோனட் கிடச்சிருக்கு. அந்த பெரிய டோனட் ஷேப்லேயும் இல்லை, பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஆயிலில் வந்து மிதமான சூடில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் டார்க் சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 டோனட் வந்து ஓவராக ஃப்ரை ஆகிடுச்சு, மிச்சம் இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. பெரிய டோனட் வந்து கொஞ்சம் உப்பலை, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி அதை சாக்லேட்டில் குளிப்பாட்டி அழகாக உட்கார வச்சுருவோம். அதே மாதிரி எல்லா டோனட்டையும் குளிப்பாட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பிஸ்தா முந்திரி உங்கள் இஷ்டம்தான். இதை இப்போ நீட்டாக இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது குட்டி டோனட்ஸ். இப்போ இதை நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதை நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது. மைக்ரோவேவ் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மினியேச்சர் சீரீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Do like, comment, share and subscribe. Okay, bye.